குற்றவாளிக்கு காவலர்கள் சப்போர்ட் பண்ணி உள்ள போதை பொருளை கொடுத்ததுக்குள்ள கடைசி வார்த்தை கூட ஒரு சப்போர்ட் பண்ணி இல்லை வந்து முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஆசைப்பட்டிருக்காங்க. இது எந்த வகையில் எப்படி சிறப்பாக நடக்கும்? இல்லை, அதற்காகத்தான் மாடர்னைசேஷன், அதாவது சிறைத்துறையில் ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி. இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கான இப்போ இந்த மாதிரி போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான போன வாரம் நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அவங்க பழங்கள்ல அவங்க கொடுக்க வேண்டிய பொருட்களில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பண்ணுற அந்த பொருட்களை உள்ளே போகிற பொருட்களை ஸ்க்ரீன் பண்ணுறது. ஏன்னா ஒரு நாளைக்கு 700 பேர் வர்றாங்க, 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வராங்க. 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வந்து அவங்க எல்லாருக்கும் கைதிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் மாற்றலாம். எந்த இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது சிறைக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் துணிமணிகளாக இருக்கட்டும், எதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கொடுக்க வேண்டிய விஷயங்களை இங்கேயே இன்னோசா சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். சரி, ஏன்னா பழங்கள்லாம் வந்து இங்கே உள்ளேருந்தே கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை எப்படி செய்யலாம்னு சொல்லி ஆராய்ச்சிட்டு வரோம். ஸோ வர காலங்களில் எதெல்லாம் அடிக்கடி கொடுக்க வேண்டிய பொருட்கள், அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற விஷயங்கள்லாம் உள்ளேருந்து இன்னோசாவே உள்ள இருக்கிற சிறையில் இருக்கிற மார்க்கெட் வழியாகவே சப்ளை பண்ணுறோம் இருக்கோம். சிறையில் நிறைய தொழிற்சாலைகள் வைத்து அவங்க தொழிற்சாலையில் நிறைய விஷயங்கள் தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ அதையும் வெளியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் முன்னாடிலாம் வந்து இங்கேயே பிரெட்லாம் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க. நிறைய வந்து ஹேண்ட்லூம்ல வந்து நிறைய பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் தயாரிச்சிட்டோம். அதெல்லாம் பார்வையிட்டோம். உள்ள தேவையான, அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த படுக்கை அறையிலேருந்து எல்லாமே அவங்க வந்து உள்ள இன்னோசாவே தயாரிச்சுட்டு வராங்க. அதையும் இப்போ பார்வையிட்டோம். ஸோ இதையும் வந்து வெளியில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, ஏன்னா பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அதை வெளியில் கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் ஒரு அந்த ஆதாரத்தையும் வெளியில் அவங்களுக்கான அந்த ஆதாரத்தையும் கொடுக்கும் விதமாக அதையும் என்ஹான்ஸ் பண்ற வேலையை பண்றோம். கண்டிப்பா ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல மாடர்னைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கான எப்படி பண்ணாலும் தவறு செய்ய வேண்டியவர்கள் அவங்களும் அதுல என்ஹான்ஸா தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்ற விஷயத்துல கண்டிப்பா மாடர்னைசேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்றதுக்கான பணிகளையும் அதுக்கும் ஆராய சொல்லி அதுக்கு முன்னாடி போல எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வர்ற சில மாதங்கள்ல முதல்வருடைய அட்வைஸ் படி நாங்கள் கண்டிப்பா இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பா எங்கேயுமே போதை மருந்துகள் உள்ளே செல்லாத அளவிற்கு எந்தெந்த வகையில் தடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக செய்வோம். அதையும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதையும் செக் பண்ணோம். கடந்த 6 மாதங்களில் 5 பேர் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப எல்லாமே கேன்சர் லெவலில், அதாவது உயர் ரக இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, உடல் பாதிப்புகளில் இப்போ கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கேன்சர், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து 2 ஆம்புலன்ஸ் எப்பயும் தயார் நிலையில் இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் பிளாக்கும் செக் பண்ணோம். டாக்டர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. அதில் இன்னும் அவங்களுக்கு தேவையான ஒரு சில டெஸ்டிங்ஸ் கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து டெஸ்டிங் பண்ணுறது வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறது, இந்த டெஸ்டிங் எல்லாம் இருக்கு. ஸோ அது தினமும் இருந்தால் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஸ்டாஃபிங் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இப்போ உடனடியாக பண்ணணும்னா கான்ட்ராக்ட்ல இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன சாத்தியக்கூறுன்னு நம்ம ஆராய்ஞ்சிட்டு பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் லெவலில் உடனே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எந்தவித உடல் பாதிப்புகளும் இருந்தால் உடனடியாக மருத்துவ வசதிகள் இருக்குன்னு சொல்றோம். டாக்டர்ஸ் இப்போ எல்லார்ட்டையும் அங்கே உள்ள போய் பேசினப்போ இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் இப்போ இந்த டெஸ்டிங் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே டெஸ்டிங் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதை உடனே செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சிட்டு வரோம். ஸோ எந்தவித எமர்ஜென்சினாலும் 2 ஆம்புலன்ஸ் எப்பவுமே தயாராக இருக்கு. நான் இங்கே அதையும் செக் பண்ணி தான் வந்தோம். ஆம்புலன்ஸ் தயாராக இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயர் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக கொண்டு போறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்கு. மேலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு லிஸ்ட் கேட்டிருக்கோம். கேட்டுட்டு அதை நம்ம அந்த வல்லுநருடன் கலந்து ஆலோசித்து செய்வோம். சமீப காலமாக காவலர்கள் ஒரு கடற்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க மாற்றப்படுறாங்க. அப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து கடலூர் சிறையும் கடலூர்லேருந்து வேலூர் சிறை மாற்றப்படும் போது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களால் பணி செய்யறதுல அழுத்தம் அதிகமாக இருக்கிறது சில இல்லை. அது சம்பந்தமாக கடந்த வாரமே நான் வந்து டிஜிபி அவர்களுடையும் ஐஜி அவர்களுடையும் நான் வந்து கடந்த வாரமே அதுக்கான ஆய்வு செய்தோம். எந்த விதமான, அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் தேவையில்லாமல் இனிமேல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ், இது நம்ம இபிலையும் சொல்லிட்டோம். இபிலையும் வந்து தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸை நிறுத்த சொல்லியிருக்கோம். ஏன்னா
இப்போ யாருக்கா டிரான்ஸ்ஃபர் தேவை, இப்போ ஒரு சில இடத்துல ப்ராசஸ் இருக்கும், 3 வருடத்துக்கு மேலே ஒருவர் இருந்தால் மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும். அது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் அது இல்லாமல் தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். திடீர்னு ஒரு இது அது இபிலையும் சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி போர்ட்லையும் கடந்த வாரத்தோட தேவையில்லாமல் அலுவல் ரீதியாக எந்த டிரான்ஸ்ஃபரும் செய்து நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதில் பொசிஷன் பண்ண யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று கடந்த வாரம் இபிலையும் வந்து அதை நடைமுறைப்படுத்தி விட்டாச்சு. இங்கேயும் வந்து கடந்த வாரமே சொல்லியாச்சு. அதாவது ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்போ 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். அது இல்லாமல் அலுவல் ரீதியான அந்த டிரான்ஸ்ஃபர்லேயே போட்டிருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம். இபியிலே சொல்லியிருக்கோம், இப்போ சிறைத்துறையிலும் சொல்லியிருக்கோம்.